ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. இன்றைக்கும் வழக்கம் போல் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசல் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து எங்கள் அத்தை தான் வாசலுக்கு சாணி தெளித்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் கடகடன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் அடுப்பில் நின்று நம்மளால் சமைக்க முடியல. சம்மர் டைமுங்கிறதுனால பயங்கரமாக வேர்க்குது. சீக்கிரமாக சாப்பாடு வேலைலாம் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜெய்குட்டிக்கு ஸ்கூல் லீவு, குட்டிமாவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி எக்ஸாமு. அவங்கள வந்து ரெடி பண்ண வைக்கணும். ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. நான் வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனாலே என்னை வந்து யாரும் மதிக்கிறதில்ல. என்னுடைய சொந்த பந்தம் என்னை வந்து இழிவாக பேசுகிறாங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல சிஸ்டர், என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க நம்மளை இழிவுபடுத்தி பார்க்கணும்னு நினச்சவங்கள நாமளும் பதிலுக்கு பழி வாங்கணும்னு நினச்சோம்னா நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக அவங்க முன்னாடி நல்லா வசதியாக நல்லா கெத்தாக வாழ்ந்து காட்டணும். அதுவே போதும், அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.